ஆன்றோர்களே, சான்றோர்களே, எனது அன்பான வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த அழகிய நேரத்தை ஒரு சிறிய கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாம் பெற்றோர்களின் பெற்றோர்கள் சிறிய வயதில் இருக்கும் போது ஒரு அரக்கன் இருந்தாராம். அந்த அரக்கன் சொன்னாராம், எனக்கு தேவையான பொருட்களை நான் இங்கிருந்து எடுத்து சாப்பிடுவேன், யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னீர்கள் என்றால் உங்களை நான் கொன்று விடுவேன் என்று சொல்லிவிட்டு எல்லா பாத்திரத்தையும் ஜாமங்களையும் சாப்பிட ஆரம்பித்தான். உலகத்தில் எல்லாமே காலியாகிவிட்டது. இப்பொழுது அவன் சொன்னான், நான் மனிதர்களையும் சாப்பிட போகிறேன் என்று மனிதர்களையும் சாப்பிட ஆரம்பித்தான். ஊர் மக்கள் கூடி இவன் சாப்பிட்டான் என்றால் நாம் உயிர் வாழ முடியாது என்று கூட்டம் போட்டு அவனை கொல்ல முடிவு செய்தார்கள். ஒரு நேரத்தில் கொன்றும் விட்டார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் கொன்னது அவர்கள் வாழ்ந்த நேரத்தில் மட்டும்தான். இப்பொழுது அந்த அரக்கன் நம் கூடவே நம் பக்கத்திலே முக்கியமாக சிறிய குழந்தைகளுடன் வாழ்கிறார். அந்த அரக்கன் என்னென்ன கெட்ட பொருட்களை அல்லது வார்த்தைகளை சொல்லி தர வேண்டுமோ அதை பொருளுடன் சொல்லி கொடுக்கிறது அந்த அரக்கன். என்னென்ன கெட்டது உங்கள் குழந்தைகளுக்கு அல்லது ஆன்றோர்கள் சான்றோர்களுக்கு யாருக்கு வேணாலும் கற்றுக்கொள்றதுன்னா அந்த அரக்கன் உங்களுக்கு தெளிவாக பொருளோட சொல்லி கொடுக்கும். அந்த அரக்கன் எப்படின்னா அதுகிட்ட சில நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. உங்களுக்கு இப்ப டவுட் இருக்கும், அந்த அரக்கன் யாரு? நிறைய யோசனைகள் வரலாம். அந்த அரக்கன் யார் என்று நான் சொல்லுகிறேன். அதாவது நாம் யூஸ் பண்ற மொபைல் போன் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஒரு குழந்தையோட ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் ஹோம்ஒர்க் நோட்ல போன்ல அனுப்பிடுறாங்க, அதை பார்த்து எழுதலாம். அதே குழந்தைகள் அடம் பிடிக்கலாம், அப்பா நான் 1 மணி நேரம் நீ எனக்கு சொல்லி கொடுத்தாதான் நான் ஹோம்ஒர்க் ஒரு 2 மணி நேரம் படிப்பேன், நீ இப்ப எனக்கு சொல்லி கொடுத்தாதான் நான் நாளைக்கு எழுந்துச்சு ஹோம்ஒர்க்கு ஸ்கூலுக்கு கிளம்புவேன்னு சொல்றாங்க. அந்த போன் பார்க்கும் போது ஏதோ நம்ம கிளிக் பண்ணா கூட அவ்வளோ படிக்கிறது வரும். அதை படிக்க 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 அவ்வளோ கெட்ட வார்த்தையும் பொருளோட மீனிங்கோட வரும். அதை உங்க குழந்தைங்களுக்கு நீங்க அவ்வளோ அழகா சொல்லி கொடுக்கறத விட அந்த போனை நீங்க 2 நிமிஷம் கையில கொடுத்தீங்கன்னா அவங்க அழகா கத்துப்பாங்க. இதுல நான் என்ன சொல்றேன்னா, இந்த போனை அழிக்க இந்த போனை சயின்டிஸ்டோ இல்ல கடவுளோ கண்டுபிடிச்சானோ அதுல ஒரு குறிப்புகள் கொடுத்துருப்பாங்களே, இந்த போனை பத்திலாம் ஆப்ஸ் இருக்கு இத மாதிரிலாம். அந்த குறிப்புல ஒரு சயின்டிஸ்ட் படிச்சிருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி இதுல கொஞ்சம் ஆபத்து இருக்கு, நீங்க ஆபத்துல நெருங்காதீங்க அப்படின்னு இருக்கலாம். அதனால இதுல நிறைய ஆபத்து. அதாவது இப்ப நீங்க பணம்லாம் இதுலதான் சேவிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு கிளிக் பண்றீங்கன்னா அது யாருக்கோ போயிடும், யாருக்குன்னே தெரியாத ஆனா யாருக்கும் போகும். அதனாலதான் இந்த போன்ல ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை அதிலே வச்சிடணும். நம்ம எனக்கு கெட்டதை எடுத்தாதான் நான் நல்லதை எடுப்பேன்னு எடுத்து உங்க வாழ்க்கையை நீங்க சீரழிக்க விரும்புனீங்கன்னா நீங்க இதை பண்ணலாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க இந்த போனை யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல, எப்பயாவது உங்களுக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணுங்க. குழந்தைகள், சிறிய குழந்தைகளுக்கு எப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1 வாரம் அல்லது 1 வாரத்துக்கு 2 நாள் அந்த மாதிரி கொடுங்க. அதுவும் 2 நாள்ல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் அந்த மாதிரி கொடுங்க. அப்பதான் உங்க குழந்தைங்களுக்கு படிப்பறிவும் ஏறும். மற்றும் இல்லாம போனை பத்தி எவ்வளவு கெட்டது இருக்குன்னு இந்த வீடியோவும் குழந்தைங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் காட்டுங்க. அப்பதான் அவங்களுக்கே புரியும், இந்த மாதிரிலாம் போன்ல அவ்வளவு கெட்டது இருக்கு, நம்ம இதை அப்பாட்ட அடிக்கிறோமே, அப்பா நம்மள திட்டாங்க, ஆனா நம்ம அப்பா நம்மள சும்மாவே திட்டிகிட்டே இருக்காங்கன்னா அப்பா மேல கோவப்படுறோம். ஆனா அப்பா தப்பு பண்ணல, நீங்க தான் தப்பு பண்றீங்க. அந்த குழந்தைங்க இந்த போன் ரொம்ப நல்லது, நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்குது, ஆனா அந்த என்ஜாய்மெண்ட் ஃபுல்லாவே அது இருக்குது. இப்ப நீங்க சந்தோஷப்பட்டு சேவிங்ஸ் அது உள்ள வைக்கிறீங்க, ஆனா அது போயிட்டுனா அந்த சேவிங்ஸ் 10 மடங்கு நீங்க சந்தோஷம் இருந்தீங்கன்னா 20 மடங்கு உங்களுக்கு சோகத்தை கொடுக்க போடியது அந்த போன். அதனால அதை நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்ல, நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க. இதோட உங்கள்ட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.